வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஜூனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. 61 killed as brutal heat wave grips several states in the north. ஸோ நார்தர்ன் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஸ்டேட்ஸ் வந்துட்டு தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஹீட் வேவ்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் வந்துட்டு 52.9 டிகிரி செல்சியஸ் வந்து டெல்லியில் இருக்கிறதா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஸோ டெல்லியில் மட்டும் இல்லாமல் நார்தர்ன் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஹீட் வேவ்ஸ் தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங். ஸோ இந்த ஹீட் வேவ்ஸ்னால நிறையா மக்கள் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக். அட்லீஸ்ட் 61 டெத் வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக்னால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் இதில் 23 ஃபெட்டாலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் போல் பர்சனல்ஸ். அதாவது நம்மளுடைய இந்தியாவில் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் லோக்சபா எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த போல் பர்சன்ஸில் 23 பேர் வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக்னால உயிரிழந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்துட்டு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். அதாவது ஹீட் வேவ்ஸில் ரொம்ப நேரம் ஒரு பர்சன் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சராக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நார்மலாக ஒரு பர்சனுடைய அந்த பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு 40.5 டிகிரி செல்சியஸாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஆர் 106 ஃபாரன்ஹீட்டாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு கண்டிஷனை நம்ம ஹைப்பர் தெர்மியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய தெர்மல் கண்டிஷன் ரொம்ப ஹைப்பர் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி உடனே நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆகும்போது நம்மளுடைய பாடியில் அதை கூல் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம்ஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ பாடி வந்துட்டு உடனே கூல் ஆகலை அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு செயல் இழக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் தட் வில் லீட் டு டெத் ஆல்சோ. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைல்டர் வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டீஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீட் எக்ஸாஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைல்டர் ஃபார்ம்ஸ். அதை விட அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதா வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குடைய சிம்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாடி வந்துட்டு அதிகமாக ஹீட் ஆகும்போது நம்மளுடைய பல்ஸ் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் மூச்சு வந்துட்டு ரொம்ப வாங்கும். ஸோ தே வில் பி ஷாலோ ப்ரீதிங். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளால் பேச முடியாது. நம்ம பேசுகிறது வந்துட்டு இட் வில் பி ஸ்லர்டு. அதுக்கப்புறம் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கோஆர்டினேட்டடாக மூமெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ தே வில் பி அக்ரெசிவ் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். ஸோ தே வில் பி டிசினஸ், கன்ஃபியூஷன், சீசர்ஸ், அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஸோ தேர் வில் பி அ சடன் ரைஸ் இன் த பாடி டெம்பரேச்சர். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு ரெட் கலராக மாறிடும். அண்ட் தே வில் பி நோ ஸ்வெட். ஸ்வெட்டு வந்து இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகிடும். பிகாஸ் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்ஃபியரில் தே வில் பி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அது எவாப்ரேட் ஆகும்போது நார்மலாக நம்மளுடைய பாடி வந்துட்டு கூல் ஆகிடும். ஆனால் ரொம்ப அதிகமாக ஹீட் இருக்கும்போது இந்த ஸ்வெட்டிங் அப்படின்றது இருக்காது. ஸோ தட் வில் ஃபர்தர் என்ஹான்ஸ் தி பாடி டெம்பரேச்சர். அண்ட் அடுத்து வந்துட்டு நம்மளுடைய டங்ஸ் வந்துட்டு இட் வில் ட்ரை அண்ட் இட் வில் பிகம் ஸ்வாலன். ஸோ தே வில் பி ஹெட்டேக், நாசியா ஆர் வாமிட்டிங் அண்ட் இன்டென்ஸ் தர்ஸ்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு அன்கான்ஷியஸாக ஹி மே ஃபால் இன் டு டெத். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ரயில்வேஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் canopy bridges across track in Assam gibbon habitat. ஸோ அசாமில் பார்த்தோம் அப்படின்னா ஜோர்ஹாத் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஹோலாங்கப்பார் கிப்பான் சாங்சுரி இருக்குது. ஸோ இந்த கிப்பான் சாங்சுரியில் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய ஒன்லி ஏப்பான ஹூலோக் கிப்பான் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹூலோக் கிப்பான் அப்படின்றது நம்மளுடைய ஏர்த்லேயே இருக்கக்கூடிய 20 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஏப்பில் ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ். அண்ட் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி ஒன் ஏப் ஸ்பீஷீஸ் வந்துட்டு இந்த ஹூலோக் கிப்பான் தான். ஸோ இந்த ஹோலாக் கிப்பான் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஹோலாங்கப்பார் கிப்பான் சாங்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ தே ஆர் கோயிங் டு டப்ளிங் அண்ட் எலக்ட்ரிஃபை ரயில்வேஸ். ஸோ இந்த ஒரு டெசிஷன் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் டப்ளிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாங்சுரியில் தான் வந்துட்டு நடக்குது. ஸோ இது பண்ணும்போது அந்த ஹோலாக் கிப்பானுடைய பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வேஸ் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ரயில்வேஸ் கட்டும்போது கனோப்பி பிரிட்ஜஸை வந்துட்டு கட்டுறதுக்காக ஃபண்ட்ஸை வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். அதாவது இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தையும் இன்னொரு மரத்தையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ பிரிட்ஜ்.
ஸோ இதனுடைய ஹேபிடேட் அப்படின்றது வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த கெனோப்பி பிரிட்ஜஸ் மூலயமா இந்த ஹெலாக் கிப்பான்ஸ் வந்துட்டு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு அது வந்துட்டு போய்க்கலாம். ஸோ அதனுடைய ஹேபிடேட் வந்துட்டு டிஸ்டர்ப்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெசிஷனை தான் வந்துட்டு ஈஸ்டர்ன் அசாமில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ஹூலாக் கிப்பான்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அந்த மங்கி தான் வந்து இட் இஸ் ஹூலாக் கிப்பான். இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஏப் வெரைட்டி. ஸோ கிப்பான்ஸ் தான் வந்துட்டு எல்லா ஏப்ஸ்லையுமே இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் ஏப். ஸோ மோஸ்ட்டாக இது எங்கே இருக்கும் அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ட்ராபிக்கல், அதுக்கப்புறம் சப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் நம்மளால் இதை பார்க்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல் ஓவர் த எர்த்தில் வந்துட்டு 20 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஏப்ஸ் இருக்குது. அந்த 20 ஸ்பீஷீஸில் ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் தான் இந்த ஹெலாக் கிப்பான். ஸோ இது நம்மளுடைய இந்தியா அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. தட் இஸ் இந்தியா, மியான்மார், பங்களாதேஷ், அதுக்கப்புறம் சதர்ன் சைனாவில் நம்மளால் இதை பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி ஏப் ஸ்பீஷீஸ் இது தான். அண்ட் இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா அண்ட் சவுத் ஆஃப் பிரம்மபுத்திராவில் இந்த கிப்பான்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அசாமில் இருக்கக்கூடிய ஹொலங்கப்பார் கிப்பான் சாங்சுரியில் தான் வந்துட்டு அதிகமான கிப்பான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிப்பான்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹெலாக் கிப்பான், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஹெலாக் கிப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்தியாவில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் ஹெலாக் கிப்பார் அப்படின்றதுடைய கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு மோஸ்ட்டாக அருணாச்சல் பிரதேஷில் இருக்கும். ஸோ வேறஸ் வெஸ்டர்ன் ஹெலாக் கிப்பானுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்டில் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ். அண்ட் இந்த ஏப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தே ஆல்சோ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபேமிலி பாண்ட்ஸ். இதனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 25 இயர்ஸ். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் IUCN ரெட் லிஸ்ட்டில் ஈஸ்டர்ன் ஹெலாக் கிப்பான் வந்துட்டு இட் இஸ் வல்னரபிள் அண்ட் வெஸ்டர்ன் ஹெலாக் கிப்பான் அப்படின்றது இட் இஸ் என்டேஞ்சர்ட். அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972ல் இட் கம்ஸ் அண்டர் Schedule 1. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு வேரியஸ் பேப்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கிவன் இன் யோர் மின்ட், ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமிக் டைம்ஸ். ஸோ எக்ஸிட் போல்ஸ் 2024 லைவ் அப்டேட்ஸ் BJP vs இந்தியா. ஸோ இப்போ எக்ஸிட் போல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டிபேட் வந்துட்டு இட் ஹேஸ் கான். அண்ட் காங்கிரஸ் வந்துட்டு இது ரிகார்டிங்காக எந்த கமெண்ட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் எக்ஸிட் போல்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் போல்ஸ் இருக்குது. ஸோ ஒப்பீனியன் போல் அப்படின்றது என்னென்னா ஸோ மக்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருக்கு ஓட் போடுவாங்க அப்படின்ற மக்களுடைய மனநிலையை சர்வே பண்ணுறது வந்துட்டு ஒப்பீனியன் போல்ஸ். ஸோ வேறஸ் எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய கண்ட்ரியில் எலெக்ஷன்ஸ் அப்படின்றது இமீடியட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் யாருக்கு வந்து ஓட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சர்வே எடுக்கிறது வந்துட்டு எக்ஸிட் போல்ஸ். ஸோ இந்த சர்வே எடுத்தாலுமே இந்த சர்வேவை நம்மளால் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. பிகாஸ் தேர் இஸ் சம் legal regulations regarding publication of these exit polls. ஸோ இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்துட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த ஓட்டிங் வந்துட்டு எண்ட் ஆகிற வரைக்குமே அது வந்துட்டு ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் ஆஃப் 1951ல் செக்ஷன் 126A தான் வந்துட்டு இந்த எக்ஸிட் போல்ஸை ரெகுலேட் பண்ணுது. அண்ட் அக்கார்டிங் டு திஸ் எந்த ஒரு பர்சனுமே அவங்க எடுத்த அந்த எக்ஸிட் போல்ஸை தே ஷுட் நாட் பப்ளிஷ். அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு எக்ஸிட் போல்ஸை அவங்க வந்துட்டு பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஒருவேளை அதையும் மீறி அவங்க பப்ளிஷ் பண்ணினாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். அண்ட் தட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 2 years ஆர் வித் அ ஃபைன் ஆர் வித் போத். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. சர்ச்சிங் ஃபார் இந்திரபிரஸ்தா, கேன் எக்ஸ்கவேஷன்ஸ் அட் புராணா குவிலா ஃபைண்ட் இட்ஸ் மகாபாரதா லிங்க். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு புராணா குவிலாவில், அதாவது ஒரு 16th century ஃபோர்ட் டெல்லியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் எக்ஸ்கவேஷன்ஸ் வந்துட்டு பண்ண அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது மகாபாரதா ரிலேட்டடான சில லிங்க் இங்கே இருக்கான்றதை பார்க்கறதுக்காக. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த புராணா குவிலானா என்ன, எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ ப்ரெசென்ட் நியூ டெல்லியில் வந்துட்டு சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஃபோர்ட் வந்து இந்த புராணா குவிலா. அண்ட் இது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னா யமுனா ரிவருடைய பேங்க்ஸில் சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு குலா-இ கோஹ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனோட லிட்ரல் மீனிங் வந்துட்டு ஓல்டு ஃபோர்ட்.
ஸோ இந்த புராணா குவிலா அப்படின்றது யார் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹுமாயூன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர்ஷா சூரி, த லயன் கிங் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பண்ண அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3rd century BC, அதாவது ப்ரீ மௌரியன் பீரியடோடைய அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் கூட இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த குவிலா பார்த்தோம் அப்படின்னா ஜமா மஸ்ஜிதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்துட்டு கட்டப்பட்டிருக்கு. அண்ட் இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் 15 years பிஃபோர் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி குவிலா. அண்ட் இந்த புராணா குவிலாவில் வந்துட்டு 3 கேட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு பாரா தர்வாசா ஆர் பிக் கேட், இது வந்துட்டு வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்குது. அடுத்து வந்துட்டு ஹுமாயூன் கேட், இது வந்துட்டு சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் அடுத்து வந்துட்டு தலாக்கி தர்வாசா, இது வந்துட்டு நார்தர்ன் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கிவன் பர்டிகுலர்லி இன் ரீஜனல் நியூஸ் பேப்பர்ஸ், அதாவது ஆன் மனோரமாவில், கேரளா கௌமுடியில், அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி எக்ஸெல்சியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ரிகார்டிங் கேரளா, அண்ட் இன்னொரு நியூஸ் வந்துட்டு இட் இஸ் ரிகார்டிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ கேரளாவோட நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ராபீஸ்னால கிட்டத்தட்ட 13 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க கடந்த 5 மாதங்களில். அண்ட் இன்னொன்று 8-year-old பாய் வந்துட்டு ராபீஸ்னால உயிரிழந்திருக்காங்க. அந்த பாய் வந்துட்டு he was attacked by stray dogs. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ராபீஸை வந்துட்டு நோட்டிஃபையபிள் டிசீஸாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த ராபீஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ராபீஸ் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன புரிதல் இருக்கும். அதாவது நாய் கடிச்சா ராபீஸ் வரும் அப்படின்றது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய புரிதல். ஸோ ராபீஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்துட்டு வேக்சினால நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு வேக்சின் ப்ரிவென்டபிள் ஜூனோட்டிக் டிசீஸ். ஸோ இதை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா RABV வைரஸ். ஸோ இந்த வைரஸ் நம்மளுடைய பாடியில் என்டர் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தட் வில் லீட் டு சிவியர் பிரெயின் டிசீசஸ். ஸோ இதை நம்ம உடனடியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா தட் வில் ஆல்சோ லீட் டு டெத். ஸோ இதனுடைய டிரான்ஸ்மிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ராபீஸ் வைரஸ் வந்துட்டு வைல்ட் அனிமல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், டொமஸ்டிக் டாக்ஸையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு இதை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது வந்துட்டு ஹியூமன்ஸுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா டாக்ஸ் மூலியமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் லிவிங் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் தி டாக்ஸ். ஸோ 99% வந்துட்டு இட் இஸ் ஃப்ரம் டாக்ஸ், டாக் பைட். ஸோ அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா டாக் வந்துட்டு பைட் பண்ணும்போது அதனுடைய சலைவால் இருக்கக்கூடிய வைரஸ் நம்மளுடைய பிளட்டில் வந்துட்டு இன்ஜெக்ட் ஆகும். அண்ட் அடுத்து நம்ம வந்துட்டு இந்த டாக்ஸோட நம்ம ஒரு டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும் போது, ஸோ ராபீஸ் எஃபெக்ட் ஆன அந்த டாக்ஸோட நம்ம விளையாடும் போது, தெரியாமல் அதோடைய பல்லு படும்போது, இந்த மாதிரி டைம் பீரியட்லையும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த ராபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் காண்டினென்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு எக்ஸப்ட் அண்டார்டிகா. And over 95% of the human death because of rabies வந்துட்டு it is occurring in Asia, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ராபீஸ் வந்துட்டு ஒரு நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லெத்தார்ஜி இருக்கும், ஸோ ஒரு வீக்னஸ் இருக்கும், அனோரெக்சியா, ஃபீவர் அண்ட் வாமிட்டிங் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த சிம்டம்ஸ் வந்துட்டு ப்ரோக்ரஸ் ஆகும்போது அந்த சிம்டம்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். அதாவது we will experience ataxia, வீக்னஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பெராலிசிஸ் அண்ட் ப்ரீதிங் அண்ட் ஸ்வாலோவிங்கில் நம்மளுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் தே வில் பி எக்ஸஸ் சலைவேஷன். ஸோ நம்மலாம் வந்துட்டு படத்தில் சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ ராபீஸ் வந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த நாய் கடிச்சது அப்படின்னா நம்ம நாய் மாதிரியே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் சலைவேஷன். ஸோ நம்மளுடைய வாயிலிருந்து அதிகமான சலைவா வந்துட்டு செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அடுத்து வந்துட்டு we will behave abnormally அண்ட் அக்ரெசிவிட்டி இருக்கும் அண்ட் செல்ஃப் மியூட்டிலேஷன். ஸோ நம்மளை நாமே வந்துட்டு காயப்படுத்திக்கிற மாதிரி சில பிஹேவியர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஈடுபடுவோம். பிகாஸ் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு இந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பித்த உடனே நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பர்சன் வந்துட்டு உயிரிழந்துருவாங்க. ஸோ இட் இஸ் 100% ஃபேட்டல். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வேக்சின் மூலியமாக ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம வளர்த்தக்கூடிய அந்த டாக்ஸுக்கு ராபீஸ் வேக்சின் வந்து போடலாம். ஸோ அது போடும்போது அந்த டாக்ஸுக்கு ராபீஸ் அப்படின்றது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இட் வில் பி வெரி சேஃப். ஸோ இப்போ நாய் கடிச்சதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் கேர் இட் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊண்ட் கேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் ராபீஸ் இம்யூனோகுளோபுலின் கொடுப்பாங்க, அதாவது HRIG வந்து கொடுப்பாங்க.
ஸோ இதில் வந்துட்டு சீரீஸ் ஆஃப் 4 to 5 ரேபீஸ் வேக்சின்ஸ் வந்து இருக்கும். அண்ட் உடனடியாக நாய் கடித்த உடனே இந்த ஒரு வேக்சினை நம்ம வந்துட்டு போட்டு ஆகணும். அப்படி போட்டால் தான் அது வந்துட்டு 100% எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைனா சிம்டம்ஸ் அப்படின்றது வந்துட்டு ப்ரோக்ரஸ் ஆகிடும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஆந்திராஸ் கோயா ட்ரைப்ஸ் ஃபேஸஸ் அ ப்ரூவிங் கான்ஃப்ளிக்ட் ஓவர் சாக்ரெட் மஹுவா ஃப்ளவர். ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோயா ட்ரைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மஹுவா ஃப்ளவரை யூஸ் பண்ணி லிக்கரை அவங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதை கன்சியூமும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ வந்துட்டு இந்த மஹுவா லிக்கரை ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் கோஸ் அகெயின்ஸ்ட் தேயர் கல்ச்சர். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் கோயா ட்ரைப்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கோயா ட்ரைப்ஸ் அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஃபியூ ஆஃப் தி மல்டி ரேஷியல் அதுக்கப்புறம் மல்டி லிங்குவல் ட்ரைபல் பீப்புள். ஸோ இவங்க எங்கே லீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கோதாவரி ரிவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் பிளெயின்ஸ் அண்ட் வேலி ரீஜன்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நாட் ஒன்லி அலாங் தி கோதாவரி ரிவர்ஸ் தே ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் அதர் ஸ்டேட்ஸ் சச் அஸ் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சத்தீஸ்கர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒடிசா. ஸோ கோயா ட்ரைபல் பீப்புள் வந்துட்டு பேசக்கூடிய லாங்குவேஜ் கோயி. இது வந்து ஒரு திராவிடியன் லாங்குவேஜ் அண்ட் திஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு காந்தி அண்ட் திஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை தெலுங்கு. ஸோ இவங்க கோயி லாங்குவேஜ் பேசுறது மட்டும் இல்லாமல் தெலுங்குவும் பேசுவாங்க, காந்தி லாங்குவேஜும் பேசுவாங்க. ஸோ இவங்களுடைய ஆக்குபேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக தே ஆர் பாஸ்டோரலிஸ்ட் அண்ட் தே ஆல்சோ ஃபாலோ ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு தே ஹவ் டேக்கன் அப் செட்டில்ட் கல்டிவேஷன். ஸோ அவங்க வந்துட்டு ஜோவர், ராகி, பாஜ்ரா அண்ட் அதர் மில்லட்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ டூ அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு சீசனல் ஃபாரஸ்ட் கலெக்ஷன்ஸும் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த கோயா ட்ரைப்ஸுடைய மெயின் ஃபெஸ்டிவல் பார்த்தோம் அப்படின்னா பிஜி பண்டும். ஸோ இது வந்துட்டு ஒரு சீட்ஸ் சார்மிங் ஃபெஸ்டிவல். அண்ட் அடுத்து வந்துட்டு ஹில் டெய்டிஸை அப்பீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலான கொந்தாலா கொழுப்புவும் இவங்க வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆல்சோ பெர்ஃபார்ம் அ ரோபஸ்ட் கலர்ஃபுல் டான்ஸ் கால்ட் அஸ் பெர்மாகாக். இதில் வந்துட்டு பைசன் ஹார்ன் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் அதுக்கப்புறம் மேரேஜ் செரிமனிஸ் அப்போ இவங்க பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.